நான் கொஞ்சம் வெளியே போகிறேன். உங்களுக்கு சமைச்சு வச்சுட்டேன். உங்கள் அம்மா கிட்ட இல்லை யார்கிட்டயாவது வச்சுக்கிட்டு சாப்பிடுங்க. நான் வாரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஏன் இவ்வளோ லேட் ஆகுதுன்னு என்கிட்ட கேட்கக்கூடாது. அப்படி நீ எங்க போற? நான் எங்கேயும் போகிறேன், என்னோட பர்சனல் ஒர்க். அதை ஏன் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா நான் எங்கே போகிறேன் ஏது பண்ணுறேன்னு? ஆமாம்மா, எங்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். நாளைக்கு பின்ன ஏதாவது பிரச்சனைனா நான் தானே வந்து நிற்கணும். இங்கே பாருங்க, என் பிரச்சனையை நான் பார்த்துக்க தெரியும். எனக்கு யாரும் வந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னோட இதை எனக்கு பார்த்துக்க தெரியும். நான் வெளியே போகிறேன், அவ்வளோதான். சொல்லணுமேனு சொல்கிறேன், இன்ஃபார்ம் பண்ணுறேன், அவ்வளோதான். மற்றபடி ஐயோ புருஷனாச்சே புருஷன்கிட்ட சொல்லிட்டு பர்மிஷன் கேட்டு நான் போகிறேன்னு நினச்சிட்டு நான் கேட்குறேன்னு நினைக்காதீங்க, புரியுதா? நீங்கள் சொன்ன வேலையை நான் முடிச்சுட்டேன். எனக்கான வேலையை நான் பார்க்க போகிறேன். தேவையில்லாமல் எங்கே போகிறேன் ஏது இதுன்னு நீங்கள் கேட்கக்கூடாது. அப்படியா? நான் கேட்கக்கூடாதோ? எனக்கு கேட்கறதுக்கு உரிமை இல்லையா என்ன? அதான் சொல்லிட்டேன்ல, நான் வெளியே போகிறேன், வாரத்துக்கு லேட் ஆகும். ஆனால் நான் யாரை பார்க்க போகிறேன் எங்கே போகிறேன் அதை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, புரியுதா? அதை நீங்கள் தெரிஞ்சுக்கவும் வேண்டாம். அது என்னோட பர்சனல். அதை நீங்கள் தலையிடாமல் இருக்கதே ரொம்ப நல்லதாக இருக்கும். ஓ, நீங்க இப்படின்னா போறதா சொல்லிட்டு போறீங்க, ஆனா எங்க போறீங்கன்னு சொல்ல மாட்டீங்க. வாரத்துக்கு லேட் ஆகும் அதையும் சொல்லிட்டீங்க. சரிங்க, போயிட்டு வாங்க. ஆமாம். சரிங்க மேடம், கிளம்புங்க. இவன் என்ன எதுவுமே சொல்லாமல் போன்னு சொல்லிட்டான். சரி, நமக்கு என்ன, நம்ம கிளம்புவோம். அப்புறம் நேத்ரா, ஒரு சின்ன சந்தேகம். வாரத்துக்கு லேட் ஆகும்னு சொல்றீங்க, இப்போ டைம் வந்து 11 o'clock. நீங்க எத்தனை மணிக்கு உள்ள வருவீன்னு சொன்னீங்கன்னா ஓகே. இல்ல நைட் ஆகும், இல்ல மறுநாள் காலையில் ஆகும், இல்ல மறுநாள் ஈவினிங் வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஃபோன் காலோ இல்லை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாம தேடாம இருப்பேன். அதை சொல்லிட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன, நான் ஏதோ எங்கேயும் ஊர் சுத்த போற மாதிரி இப்படி பேசுறீங்க? போயிட்டு லேட் ஆகும் தானே சொன்னேன். ஏதோ 2 நாள் ஆகும் 3 நாள் ஆகும்னு சொன்ன மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, போயிட்டு ஈவினிங்ல நைட்டுக்கெல்லாம் வந்துடுவேன். அச்சோ, நைட் ஆகுமா? அது வரைக்கும் என் பொண்டாட்டியை தனியா விடணுமே. ஐயோ, தனியா விட எனக்கு மனசு வராது. என் பொண்டாட்டி தனியா போனா ரொம்ப மனசு வலிக்கும். அதனால நானும் கூடயே வரேன். கிண்டலா? என்னம்மா, என் பொண்டாட்டி தனியா நைட்டு வரைக்கும் எப்படி நான் தனியா வருவேன் சொல்லு? உனக்கு ஏதாவது ஆனா யார் பொறுப்பு? நான் தான் பொறுப்பு. எல்லாரும் யார்கிட்ட கேள்வி கேட்பாங்க? என்கிட்ட தானே கேள்வி கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது உன்னை நான் தனியா விடலாமா? அவ தான் போறான்னு சொன்னா நீங்க எப்படி விடலாம் அப்படின்னு என்கிட்ட கேட்டானா என்ன பதில் சொல்லுவேன் சொல்லு நேத்ராமா? அதான் நானும் கூடயே வரேன். எனக்கு எதுவும் ஆகாது. என்ன பார்த்துக்க எனக்கு தெரியும். நான் என் ஃப்ரெண்டை பக்கம் தான் போறேன். நீங்க ரொம்ப கற்பனை கொட்ட கட்ட வேண்டாம், புரியுதா? உங்க வேலையை மட்டும் பாருங்க. என்னோட விஷயத்துல தலையிடாதீங்கன்னா விடாதீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். யாரும் உங்ககிட்ட கேள்வி கேட்க மாட்டாங்க. நான் கேட்குற அளவுக்கு வைக்கவும் மாட்டேன். ஏன்னா என்னோட விஷயத்துல என்கிட்ட எல்லாரும் கேள்வி கேட்டா போதும். என் விஷயத்த வச்சு உங்ககிட்ட கேள்வி கேட்க நான் ஒரு காலமும் சம்மதிக்க மாட்டேன். எனக்கு அதில் விருப்பமும் இல்லை, புரியுதா? வாவ், சூப்பர். அவ்வளோ கான்ஃபிடன்ஸா பேசுற. ஓகேமா, ஆனா ஒன்று கேட்டுக்கோ, ஏன் பொண்டாட்டி நான் தனியாக விட போறது இல்லை. இங்க பாரு, உன் ஃப்ரெண்டை தானே பார்க்க போற, பார்த்துக்கோ. என்ன பேசிக்கோ. ஆனா அது என்ன ஏதுன்னு நான் ஒட்டும் கேட்க மாட்டேன். அது என்னன்னு உன்கிட்ட கேட்கவும் மாட்டேன். உன்னோட தனிப்பட்ட விஷயமோ உன்னோட பர்சனல் விஷயமோ நான் தலையிட மாட்டேன். ஆனா உன்னை நான் தனியா விட மாட்டேன். உன் கூட நான் வரதான் செய்வேன். என்ன ரொம்ப பேசிட்டு இருக்கீங்க? பாட்டி 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 தானே கூப்பிடுறேன், தாராளமா கூப்பிட்டுக்கோ. ஏன்னா என்கிட்ட சொன்னதே பாட்டி தான். பாட்டி என்ன சொன்னாங்கன்னா, மகேஷ், நேத்ரா பேசுறது நடந்துக்கிறது எதுவும் சரியில்லப்பா. அவ தேவையில்லாம ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்க போறாளுன்னு பயமா இருக்கு. தெரியாம அவளை நான் இந்த மாதிரி வளர்த்துட்டேன். ஆனா அது இப்படி வந்து முடியும்னு நான் நினைக்கல. அதனால அவளை எங்கேயும் தனியா விடாதப்பா, கொஞ்சம் அவளை பார்த்துக்கோப்பா. ஏன்னா அவ ஓன் பொண்டாட்டி, உன்கிட்டதான் எல்லாருமே கேள்வி கேட்பாங்க அவளுக்கு ஏதோ ஒண்ணுனா. அதனால அவ எங்க போனாலும் நீ கூடயே போப்பான்னு பாட்டி தான் சொன்னாங்கம்மா நேத்ரா. என்ன பாட்டியா? என்ன புதுசா கதை விடுறீங்களா? பாட்டி இதுக்காக உங்ககிட்ட சொல்ல போறாங்க? ஓ, நான் அப்படி என்ன பண்றேன்? தேவையில்லாம நீங்களா எதுவும் நினைச்சுக்காம கொஞ்சம் வழியை விடுங்க. இங்க பாருங்க, எனக்கு லேட் ஆகுது. உங்ககிட்ட பேசிட்டோ இல்லைன்னா உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கும் எனக்கு டைம் இல்லை. தள்ளுங்க. அச்சோ, நம்பிக்கை இல்லையா? சரி, நானே பாட்டியை கூப்பிடுறேன். பாட்டி. என்னப்பா மகேஷ், எதுக்குப்பா கூப்பிட்ட? பாட்டி, நீங்க என்ன சொன்னீங்க பாட்டி? உன் பொண்டாட்டியை தனியா எங்கேயும் விடாதப்பா, அவளை நீ தான் பாத்துக்கணும், அவ எங்க போனாலும் நீ தான் கூட போகணும் சொன்னீங்களா இல்லையா பாட்டி? சொல்லுங்க. இப்போ இதான் என் பொண்டாட்டி ஏதோ வெளியே அவ ஃப்ரெண்டை பார்க்க போறாளாம். நான் கூட வரேன்னு சொல்றேன், வரக்கூடாதுன்னு சொல்ற பாட்டி. என்ன பாட்டி நீங்க சொல்றதானே பாட்டி நான் செய்யறேன். என்ன பாட்டி இப்படி சொல்றா? நீங்களே உங்க பேத்திக்கிட்ட என்னன்னு கேளுங்க பாட்டி. ரொம்ப கஷ்டமா இருக்கு பாட்டி இப்படி பேசும்போது. காவியை பக்கம் கிளம்பிட்டியா? நேத்ரா, மகேஷ் கூட வருவான், கூட்டிட்டு போ. ஃப்ரெண்டை பக்கம் தானே போற. மகேஷ் வரதுல என்ன பிரச்சனை இருக்கு உனக்கு? அவன் ஏதாவது ஒரு பக்கம் உட்காந்துருப்பான். நீ பேசிட்டு வரத வரைக்கும் நீ உன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு வாமா. போ, மகேஷை கூட்டுட்டு நீ கிளம்பு. இங்க பாருங்க பாட்டி, தேவையில்லாம என்னோட விஷயத்துல நீங்களும் தலையிடத இதோட நிப்பாட்டிக்கோங்க. என் ஃப்ரெண்டை நான் பார்க்க போறேன். என் ஃப்ரெண்டை பார்க்க போகும்போது தேவையில்லாம உங்க பேரை எல்லாம் கூட்டிட்டு போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல, புரியுதா? இனிமே என் விஷயத்துல தலையிடத நீங்களும் நிப்பாட்டிக்கோங்க. தேவையில்லாம எல்லாத்தையும் வந்து மூக்கம் நுழைக்கிறது. சே, இந்த வீட்டுல இருக்கதே எனக்கு பிடிக்கல. தள்ளுங்க. யாருக்கிட்ட ஏத்து பேசுற? இங்க பாருங்க பாட்டி, தேவையில்லாம என்னோட விஷயத்துல நீங்க தலையிடுறத நிப்பாட்டிக்கோங்க. எனக்கு டைம் ஆச்சு. உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. வந்து எதுவாக இருந்தாலும் பேசிக்கோங்க. நான் கிளம்புறேன்.
என்னப்பா மகேஷ் இப்படி பேசிட்டு போறா? இல்ல இவளை இப்படி விடக்கூடாது. எப்பா மகேஷ் நீ என்ன பாட்டி, அவளை இந்த மாதிரி ஆளாக்குனதே நீங்க தானே பாட்டி. இப்ப என்ன பாட்டி புதுசா கேக்குறீங்க? எங்களுக்கு பழகிட்டோம் அவ இப்படி பேசுறது கேட்டு கேட்டு. ஆனா உங்களுக்கு புதுசா இருக்கல பாட்டி. அப்பவே பெரியம்மா அம்மா எல்லாரும் எதுக்கு சொன்னாங்கன்னு இப்போ புரியுதுல. பொம்பளை பிள்ளைய எப்படி வளர்த்தணுமோ அப்படிதான் வளர்க்கணும். ஆனா நீங்க அவ மனசுல தேவையில்லாத எல்லாத்தையும் விதைச்சு எப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? அவ வாழ்க்கையில அவளே மண்ணள்ளி போடுறான். அதுக்காக நான் என்ன விட மாட்டேன். நான் அவளுக்கு தெரியாமலே அவ என்ன பண்றான்னு நான் பாக்குறேன். அது விடுங்க பாட்டி, அதான் எல்லாம் முடிஞ்சுக்கலாம். இனிமே எதுக்கு பழசெல்லாம் பேசி? நான் அதை என்னன்னு பாத்துக்கிறேன் பாட்டி, நீங்க போங்க. சரிப்பா மகேஷ், ஒன்னே தான் கேட்குறேன். என்ன நடந்தாலும் நேத்ராவை மட்டும் கைவிட்டுறாதப்பா. அவ என்ன பண்ணாலும் அவளை கைவிட்டுறாதா. அவளை திருத்தி நல்லபடியாக வாழ வைக்கணும். அதான் என்னோட ஆசை. நானே இப்போ தலையில் மண்ணள்ளி போட்ட மாதிரி ஆயிட்டு அவள் வாழ்க்கை கெடுத்துட்டேனோ. ஒவ்வொரு நாளும் மனம் நொந்து போய் தான் இருக்கேன். அவளை கைவிட்டுறாதப்பா. இல்ல பாட்டி, அப்படிலாம் கைவிட மாட்டேன். நேத்ராவை எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதனால அவ என்ன பண்ணாலும் அவளை எப்படி மாத்தணுமோ அப்படிதான் மாத்துவேன். கண்டிப்பா நான் அவளை கைவிட மாட்டேன். ஏன்னா அவ இப்போ தேவையில்லாம ஏதோ ஒன்று தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அதை எப்படி மாத்தணும்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா ஒரு நாள் நேத்ரா உன்னை மாறுவா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இது போதும்ப்பா மகேஷ், இது போதும். உன்னை அபிராமி நல்லாவே வளர்த்துருக்காப்பா. நல்லா வளர்த்துருக்கா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிங்க பாட்டி, அவ கிளம்பிட்டான். நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். சரிப்பா, பார்த்து போ. சரிங்க பாட்டி. இப்போ ஓகே தானே? கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறியா? நான் அவங்களுக்கு கால் பண்ணேன். ஏதோ மீட்டிங்கில் இருக்காங்களா அந்த அண்ணா, அதான் பேச முடியல. நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. நான் எப்படியாவது கார்த்திக்கிட்ட சொல்லி எப்படியாவது உன் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வர சொல்கிறேன். இல்லை சார், என்னால் முடியல. என்னால் முடியல சார். மாதிரி இருக்கு, தலையெல்லாம் சுற்றுது, ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கெட்டுதா சார். என்னால் முடியல. சார் வர்மாக்கு எப்படியாவது கார்த்திக் அண்ணக்கிட்ட சொல்லி வர்மா கிட்ட சொல்லு. என்னால் முடியல. ஏய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு. வேணா நான் வேணா உனக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவா? ஹாஸ்பிட்டல் போயிட்டு வேணா தகவல் சொல்லுவோமா? நீ கிளம்புறியா? ரொம்ப முடியலனா வா, நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். அது இல்லை, என்னால் முடியாது. என்னால் ஒரு இன்ச்சு கூட எலும்பு முடியல. மாதிரி தலையெல்லாம் சுற்றுது. இமையா நில்ல, நானும் வரேன். பார்த்து பார்த்து இரு, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். ஏய் பார்த்து பார்த்து. பையன் வாமிட்டடு. கால் ஏதாவது வித்தியாசமா சாப்பிட்டியா? நல்லா தானே பேசிட்டு இருந்த, திடீர்னு என்னாச்சு? இல்லை எதுவுமே டிஃப்ரெண்டாக சாப்பிடல. இல்லை சரி நீ ஃபர்ஸ்ட் இங்கே வா, வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடு. நான் அதுக்குள்ளே எப்படியாவது கார்த்திக்கிட்ட சொல்லி அண்ணாவை எப்படியாவது கூட்டின்னு வர சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வா. இரு, நான் கால் பண்ணுறேன். நீ ரொம்ப முடியாமல் இருக்க. கொஞ்சம் நார்மலாக இருந்தால் கூட நான் கூட்டிகிட்டு எப்படியாவது ஹாஸ்பிட்டல் கூட்டிப்பேன். உன்னை எப்படி நான் இப்படி தூக்கிட்டு போக முடியும்? இமையா உன்னால் கொஞ்சமாவது நடக்க முடியுமா? இல்லை ஆசா, என்னால் முடியல. எனக்கு என்னமோ பண்ணுது, முடியல ஆசா. இமையா என்ன நேத்ரா இவ்வளோ நேரம்? நான் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சாரி காவியா, வீட்டிலேருந்து வர்றதுக்குள்ளே போதும் நைட்டு. எங்கே போகிறேன், யாரை பார்க்க போகிறேன், எதுக்கு என்ன, நான் வரேன். சே, இந்த வீட்டில் இருக்கவே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்னாச்சு நேத்ரா, எதுவும் பிரச்சனையா? அதை ஏன் கேட்குற காவியா? இந்த மகேஷ் என்னன்னா நீ என் பொண்டாட்டி, அவளை தனியாக விட முடியாது, நான் கூட வருவேன் அப்படி இப்படின்னு ரொம்ப டார்ச்சர். இதுக்கு சப்போர்ட் இப்போ பாட்டி வேற. இப்போ பாட்டியெல்லாம் என் பேச்சையும் நான் என்ன சொல்கிறேங்கிறதையும் கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது பேசிட்டே இருக்காங்க. அதான் நல்லா பேசி விட்டுட்டு வந்துட்டேன். என்னங்க சொல்கிறீங்க? அப்போ பாட்டி இப்போல்லாம் உங்ககிட்ட இல்லை? பாட்டி இப்போல்லாம் முன்ன மாதிரி இல்லை, ரொம்ப மாறிட்டாங்க. நான் மகேஷை கல்யாணத்துக்கப்புறம் ரொம்பவே மாறிட்டாங்க. எமியா புராணம், அத்தை சொல்கிறத கேளு, இவங்க சொல்கிறத கேளு, மகேஷ் சொல்கிறத கேளுன்னு எனக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. நான் இதுக்காக கேட்கணும்? அந்த வீட்டில் அவள் மூத்த மருமக, நான் என்ன? என்னை பார்த்தா எப்படி தெரியுது அவங்களுக்கு? நான் சொன்னது கரெக்டாக இருக்கலாம் பார்த்தீங்களா? இப்போவும் எல்லாருக்கும் மேலேயும் அந்த இமையா இருக்கா. சே, இதை பார்க்கும்போது எப்படி இருக்கு? எப்படிங்க நீங்கள் இவ்வளோ நாள் பொறுத்துட்ருக்கீங்க? என்ன பண்ண காவியா, எல்லாம் என் தலையெழுத்து. அதான் நேத்ரா, நான் சொல்கிற மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் தலையெழுத்து அந்த இமையா தலையெழுத்தை முதற்கொண்டு மாற்றிடலாம். அதுக்கு முதல்ல ரவியையும் அந்த இமையால இங்கே வரவை, அப்போதான் நமக்கு எதுவும் பண்ண முடியும். அவங்கள தனியாக விட்டுட்டு நம்ம இங்கே என்ன பண்ண முடியும்? அதுக்கான வேலையை நான் பார்த்தியாச்சு. கண்டிப்பாக இன்னும் ஒரு 2-3 நாளில் அந்த இமையாலும் அந்த ரவியும் இங்கே வந்துடுவாங்க. ஆனால் காவியா,
எனக்கு அந்த இமையால ஒரடியாக ஒழிக்கணும். அந்த வீட்டில் வந்த மூத்த மருமங்கிறத அதுவே அவளுக்கு இருக்கக்கூடாது. ஒன்றில் அந்த வீட்டில் வேலைக்காரியாக இருக்கணும், இல்லையா எங்கேயும் போய் தொலைஞ்சிட்டு போகிறா. அது எனக்கு தேவையில்லை. ஆனால் அவள் அங்கே ரவி கூட வாழக்கூடாது. அதுதான் எனக்கு வேணும். ஆமாம், வேலைக்காரினா வேலைக்காரி இருக்க இடத்துல இருக்க வேண்டியது. சரி, உங்கள் மாமா தான் கேட்குறாங்க. இவளுக்கு அறிவில்லை, வேண்டான்னு சொல்ல தெரியாது. அப்போ இவளுக்கு ஆசை அந்த வீட்டில் ராணி மாதிரி வாழ்கிறதுக்கு. அதான் அவங்க சொன்ன உடனே அப்படி பாவம் போல் ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கான்னு. நீங்கள் அந்த வீட்டோட பொண்ணு, உங்களையும் யாரும் கண்டுக்கல. பார்த்தீங்களா, உங்களை 2வது மருமகள் ஆக்கிட்டாங்க. ஆனால் அந்த இமையை அந்த வேலைக்காரி மூத்த மருமக. அதை நினைக்கும் போது எனக்கு கோபமும் ஆத்திரம் அப்படி தான் வருது. என்ன பண்ண, அமைதியாக இருக்கேன். இப்போ பாட்டி என்னன்னா அவங்க சொல்கிறாங்க, எனக்கு அந்த இமையால் இப்போ இல்லை எப்பவும் பிடிக்காது. ஆனால் இமையா இந்த வீட்டோட மூத்த மருமகன், அதை எப்படி நான் ஏற்றுப்பேன்? அதெல்லாம் முடியாது. ஏதாவது சீக்கிரம் பண்ணு காவியா, நாள் போயிட்டே இருக்கு. அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. அன்னைக்கு கூட எங்களை சீக்கிரம் பாட்டியாக்கணும் இமையா அப்படி இப்படின்னு எல்லாரும் கொஞ்சம் கொலாவிட்டு இருக்காங்க வீடியோ காலில். அதை கேட்கும்போது எனக்கு அப்படிதான் வந்தது. அதான் எவ்வளோ சீக்கிரம் அவங்களை இங்கே வர வைக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வரவை. அப்போதான் சீக்கிரம் அவங்கள பிரிக்க முடியும். ஆனால் ஒன்று காவியா, நீ என்ன வேணா பண்ணு. ரவி எனக்கு பிடிக்காதான், ஆனால் அவன் என்னோட ஃப்ரெண்டு. சின்னதுலேயே நாங்கள் ஒன்றா தான் வளர்ந்தோம். எனக்கு சொல்லப்போனால் எனக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருந்திருக்கான். அதனால் அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு நீ எது வேணா பண்ணு, நான் தலையிட மாட்டேன். நீ இமையாக்கு என்ன பண்ணு நான் கேட்க மாட்டேன். ஆனால் ரவிக்கு மட்டும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதில் மட்டும் கவனமாக இருந்துக்கோ. அது நேத்ரா, என்ன காவியா நீ இருக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ. அது வந்து நேத்ரா, அது என்னன்னா நேத்ரா, ரவி உனக்கு பிடிக்காதுல்ல, உன்னை கல்யாணமும் பண்ணிக்கல. அப்படி இருக்கும்போது நீ ஏன் ரவிக்கு எதுவும் பண்ணக்கூடாது, எதுவும் நடக்கக்கூடாதுன்னு நீ யோசிக்கிற? யார் சொன்னா எனக்கு ரவி பிடிக்காதுன்னு? அவன் என்னோட அத்தை பையன், அதையும் தாண்டி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. எனக்கு ஒரு நல்ல நண்பனாக இருந்திருக்கான். இங்கே பாரு, ரவிக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனை குடைச்சல் கொடுக்க நினச்ச நேத்ராவை இப்படி சாதாரணமாக பேசிட்டு இருக்க மாதிரிலாம் நீ பார்க்காத. நான் உன்னோடையும் கிரிமினலு. நான் என்னென்ன வேலை பார்த்து உனக்கு தெரியாதுல்ல. இங்கே பாரு, ரவிக்கு எப்போவுமே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அவன் என் குடும்பம், என் அத்தை பையன், புரியுதா? என் தாய் மாமா பையன், அவனுக்கு எதுவுமே வரக்கூடாது. இமையாவை இது பண்ணுறேன்னா அவன் என் வீட்டில் வேலை பார்த்த வேலைக்காரி. அவளை எனக்கு பிடிக்காது. அவளை நீ என்னவும் பண்ணு, ஆனால் அதை கேட்க மாட்டேன். ஆனால் ரவிக்கு மட்டும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது காவியா. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக சொல்கிறேன், ரவிக்கு மட்டும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அப்படி வந்தது இந்த நேத்ராவை பார்க்க மாட்டேன், பார்த்துக்கோ. சரி நேத்ரா, நீங்கள் ரவியை ஃப்ரெண்டு மாமா பையனை பார்க்குறீங்க. அப்போ ரவி அவன் பாட்டு இமையை கூட வாழ்ந்துட்டு போன விட வேண்டியதானே? எதுக்காக இமையை விரட்ட பார்க்குறீங்க? அப்போ இது ரவிக்கு நீங்கள் பண்ணுறது தப்புன்னு தெரியலையா? அது அப்படி இல்லை காவியா, எங்கள் அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து ரவிக்கு கல்யாணம் பண்ணிச்சிருந்தா நான் இந்த மாதிரி எதுவும் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் அவள் எங்கள் வீட்டில் வேலை பார்த்த வேலைக்காரி. அவள் மூத்த மருமகன், நான் அந்த வீட்டில் 2வது. அதெல்லாம் என்னால் ஒத்துக்க முடியாது. அதுக்காக தான் அந்த இமையை வேண்டான்னிக்கே. மற்றபடி ரவியோட வாழ்க்கை கெடுக்கணும் இல்லை. என் அந்தஸ்துக்கு, என் ஈக்குவலுக்கு தான் எனக்கு மேலே மூத்த மருமகளாக இருக்கணும். எங்கள் வீட்டில் வேலை பார்த்த அந்த வேலைக்காரி எனக்கு மேலே மூத்த மருமகளாக இருக்க நான் எப்படி சம்மதிப்பேன்? அதனால தான் அந்த இமையால விரட்ட இவ்வளோ தூரம் பண்ணுறேன். அப்போது நேத்ரா, அந்த இடத்துக்கு நான் வந்தா ஓகேவா? ஐ மீன் என்ன சொல்கிறேன்னா, என்ன மாதிரி அந்தஸ்து எல்லாத்துலேயுமே நான் உங்கள்லேருந்துமே ஹையில் தான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது என்ன மாதிரி என்னன்னு என்ன மாதிரி ஒரு பொண்ணு வந்தால் ஓகேவா அப்படின்னு கேட்குறேன். நீ சொல்கிறது புரியுது காவியா. சொல்லப்போனால் நீயே அந்த இடத்துக்கு வந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். ஏன்னா நீ எங்கள் ஸ்டேட்டஸுக்கு ஈக்குவலாக தான் இருக்க. அதனால் எனக்கு பிரச்சனை இருக்காது, நீ மூத்த மருமகளாக இருக்கல. ஆனால் அந்த இமையே இருக்கக்கூடாது. நேத்ரா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாம் காவியா, ரவிக்கு ஒன்றை மாதிரி ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணியிருந்தானா அவன் வெளியே ஒய்ஃப்னு சொல்கிறதுல அவனுக்கு கௌரவம் இருக்கும். ஆனால் இந்த இமையால் சொன்னால் வீட்டில் வேலை பார்த்த வேலைக்காரி கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு நக்கல் தான் நடிப்பாங்க. என் ஃப்ரெண்டு யாரும் அந்த மாதிரி நக்கல் கிண்டல் எதுவும் பண்ணக்கூடாது. என் ஃப்ரெண்டும் கௌரவமாக இருக்கணும். அதுக்காக நீ ஒய்ஃபாக வந்தால் எனக்கு முழு சம்மதம் தான். உனக்கு ஓகே நான் சொல்லு, எங்கள் பாட்டியை தானே எப்படி வலிக்கு கொண்டாருன்னு எனக்கு தெரியும். நேத்ரா, நிஜமாவே வா, உங்களால் முடியுமா? நான் நினச்சா முடியும். உனக்கு சம்மதமானா சொல்லு காவியா, நான் பாட்டிகிட்ட பேசி சம்மதம் வாங்குறேன். இதைத்தானே நான் எதிர்பார்த்தேன். நேத்ரா, எனக்கு முழு சம்மதம். பாட்டியை மட்டும் சம்மதிக்க வைங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். நேத்ரா, உனக்கு அண்ணி ஃப்ரெண்டு கூட உனக்கு என்ன பேச்சு?